So we continue to go through the 12th chapter of Romans. ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். Unless the truth that we hear is working in our lives, really it is absolutely useless on behalf of our own lives. நம்ம சத்தியத்தை கேட்குறோம், அந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையில் பலிதமாகவில்லை என்றால், நடைமுறைக்கு ஏதுவாக அந்த காரியமானது நம்முடைய வாழ்க்கையில் செயலாக்கப்பூர்வமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை என்றால், இந்த சத்தியம் நம்முடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் அது வீண் என்றே நாம் சொல்ல வேண்டும். Moreover, the power of God which works in the soul is so powerful, and it will definitely bring a transformation, and it should. தேவனுடைய வல்லமை என்பது மிக பெரியது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் தேவ கிரியை செய்யும் பொழுது அது நிச்சயமாக கண்டிப்பாக அவர்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு மறுரூபத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்த வேண்டும், ஏற்படுத்தி இருக்க வேண்டும். தட் இஸ் சால்வேஷன். அதுதான் ரட்சிப்பு. That is the salvation which Bible teaches. அதுதான் வேதம் போதிக்கிற ரட்சிப்பு. So the God who created the heaven and earth, வானத்தையும் பூமியும் படைத்த இந்த தேவன் ஒரு ஆத்துமாவில், in a soul, how he marvelously works, எப்படி ஒரு ஆச்சரியமான விதத்தில் கிரியை செய்கிறார். In Romans 12th chapter, ரோமருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரத்தில் 18வது வசனம், 18th chapter, கூடுமானால் உங்களானால மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாக இருங்கள். கூடுமானால் என்று இந்த இடத்துல சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். Why should God say if it is possible? கூடுமானால் என்று ஆண்டவர் ஏன் சொல்ல வேண்டும்? Because it is impossible for us to live peacefully with all people. எல்லா மனிதரோடும் நாம் சமாதானமாக வாழ முடியாது என்பது நிமித்தமாகத்தான் if it is possible, முடியுமானால் அப்படின்னு வேணும் சொல்லுகிறது. if it is possible, as much as lieth in you, உங்களால் ஆன மட்டும், live peacefully with all men, எல்லா மனிதரோடும் சமாதானமாயிருக்க நீங்கள் பாருங்கள், சமாதானமாக இருங்கள். We live in a world where the people hate the light. நாம் ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் வெளிச்சத்தை பயக்கிற மக்கள் மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். We must know that people, because they love darkness and the works of darkness, usually they will hate the light. இருளை நேசிக்கிறவர்கள், இருளின் கிரியைகளை நேசிக்கிறவர்கள் வழக்கமாக வெளிச்சத்தை கண்டிப்பாக பகைப்பார்கள்.
In John's Gospel, the Lord Jesus Christ said, 15th chapter, John 15:18 onwards, யோவான் 15:18 If the world hate you, உலகம் உங்களை பகைத்தால். Jesus himself said, if the world hate you, உலகம் உங்களை பகைத்தால், that means the world will hate you. அப்படின்னா உலகமானது உங்களை பகைக்கும். What is the world? உலகம் என்று சொன்னால் என்ன? The people who love the world, உலகத்தை நேசிக்கிறவர்கள். To walk according to the way of the world, உலகத்தின் வழியில் நடக்கிறவர்கள். To the people who love the world, உலகத்தை நேசிக்கிறவர்கள். Bible says they don't have the love of God in them. அவர்களில் பிதாவின் அன்பு இல்லை. So a person who loves the world can't have the love of the Father. எனவே உலகத்தை நேசிக்கிற ஒரு மனிதன் வாழ்க்கையில், மனிதனில் பிதாவின் அன்பு இருக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார் 19th verse, John 15:19. If he were of the world will love his own. நீங்கள் உலகத்தாயா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். But because you are not of the world, நீங்கள் உலகத்தா இராதபடியினாலும், but I have chosen you out of the world, நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. Therefore the world hateth you. இயேசு சொன்னார், you are not of the world, உலகத்துக்குரியவர்கள் அல்ல. Because of that, and because I have chosen you, the world will hate you. உலகமானது உங்களை நிச்சயமாக பகைக்கும். So dear people, we live in a world where we will be hated. ஆகவே நம் பகைக்கப்படக்கூடிய ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். This is one of the important sign of a chosen child of God. தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளையின் ஒரு அடையாளம். You see, people always want to conform with the world. உலகத்துக்கு ஒத்த ஒரு வேஷத்தை தரிக்க தான் உலக மக்கள் பார்க்கிறார்கள். We see everywhere, even Christians, கிறிஸ்தவர்களும் கூட. But they don't want them to be hated because for the sake of living for Him. அவருக்காக வாழுகிறதுனால அவர்கள் பகைக்கப்படுகிறதை விரும்புவதில்லை. அதான் உலகத்தில் ஒளி வந்திருந்தும், even though light has come, because they love darkness, இருளை நேசிக்கிறதுனால, because they love sin, பாவத்தை நேசிக்கிறதுனால அவர்கள் பகைக்கிறார்கள். Dear people, this is the world in which we live. இதன் மத்தியில் தான் நாம் வாழுகிறோம். So it is really a difficult thing when we love others, when we are being hated by them. நம்மளை அவங்க பகைக்கும் பொழுது, நம்மளை அவர்கள் வெறுக்கும் பொழுது, அவர்களை நேசிப்பதென்பது மிக கஷ்டமான ஒரு காரியம். It is impossible for a natural man to love them. அவர்களை நேசிப்பதென்பது முற்றிலுமாக முடியாத காரியம்.
பட் காட் சேஸ், ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும், இஃப் பாசிபிள், as much as it is possible, எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள். பி பீஸ்ஃபுல் வித் them even though they hate you. அவர்கள் உங்களை வெறுத்தாலும் you love them, அவர்களை நீங்கள் நேசியுங்கள். So the Lord Jesus Christ has said, இயேசு சொன்னார், you must love them, அவர்களை நேசிக்க வேண்டும். Dear people, for a Christian, the most difficult part is handling with our nature. நம்முடைய சுபாவத்தை கையாளுறதுல இருக்கிற பெரிய பிரச்சனை தான் கிறிஸ்தவனுக்கு பெரிய பிரச்சனை. Our old nature will always try to dominate. நம்முடைய பழைய சுபாவமானது எப்பொழுதும் மேற்கொள்ள பிரயாசப்படும். Will immediately respond if we are being hated by other people. மற்றவர்களால் நம்ம வெறுக்கப்படும் பொழுது உடனடியாக நாம் அதற்கு எதிர்மறையாக, நெகட்டிவ்லி we will respond, எதிர்மறையாக நம்முடைய வாழ்க்கையில் செயல்படக்கூடிய ஒரு காரியத்தை தான் நாம் கொண்டிருப்போம். திஸ் இஸ் த நேச்சுரல் வே ஆஃப் லிவிங். இது இயற்கையாக மனிதனுடைய வாழ்க்கையில் வாழுகிற ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கிறது. Even Jesus himself was hated without a cause. இயேசு கிறிஸ்துவும் கூட முகாந்திரம் இல்லாமல் பாய்க்கப்பட்டார். He was hated without a cause. You see, in the same way, the Lord Jesus Christ is continuing to speak in John 15. யோவான் 15 தொடர்ந்து அவர் பேசிக்கொண்டு வரும் பொழுது 25வது வசனத்தில், but this cometh to pass, but that the word might be fulfilled that is written in their law, they hated me without a cause. முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள் என்று அவர்களுடைய வேதத்தில் எழுதியிருக்கிற வாக்கியம் நிறைவேறும்படிக்கு இப்படி ஆயிற்று. They hated me without a cause. ஒரு முகாந்திரம், காரணம் இல்லாமல் என்னை பகைத்தார்கள். Dear people, this world is the most difficult world to live with, truly speaking, for a child of God. ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த உலகத்தில் வாழுவது என்பது மிக கடினமான ஒரு காரியம்தாங்க. வெரி டிஃபிகல்ட். Why? Because your life itself will speak to them, which makes them to hate you. நீ வாழும்படியான ஒரு வாழ்க்கை முறையை அவர்கள் வெறுப்பார்கள். அது நிமித்தமாக உன்னை அவர்கள் புறக்கணிப்பார்கள். இயேசு கிறிஸ்து he came into the world and talked about the sin. இயேசு கிறிஸ்து பாவத்தை குறித்து இந்த உலகத்தில் வந்து பேசினார். In John 15 itself, 22nd verse, if I had not come and spoken unto them, they had not had sin, but now they have no clock for their sin. நான் வந்து அவர்களிடத்தில் பேசாதிருந்தேனானால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. See, when you want to talk about a savior, ஒரு இரட்சகரை குறித்து நீ பேச வேண்டுமானால், you must talk to a person about the need of the savior. ஒரு இரட்சகரை குறித்து நீ பேச வேண்டுமானால் அவருடைய வாழ்க்கையில்
ஒரு இரட்சகரின் அவசியத்தை குறித்து பேச வேண்டும். When you talk about the need of a savior, you must talk about their sin. ஒரு இரட்சகரின் தேவையை குறித்து நீங்கள் பேச வேண்டுமானால் அவருடைய பாவத்தை குறித்து பேச வேண்டும். So generally, in order to avoid such confrontation with the people, இவ்விதமான காரியத்தை மக்கள் அல்லது today's preachers, they don't talk about sin. பாவத்தை குறித்து அவர்கள் பேசுவதில்லை. They talk about Jesus who will help them. அவருக்கு உதவி செய்கிற ஒரு இயேசுவை குறித்து பேசுவார்கள். They don't talk about the Savior. இரட்சகரை குறித்து பேச மாட்டார்கள். They will talk about Jesus in such a way how Jesus helped people. மக்களுக்கு இயேசு எப்படி உதவி செய்தார் என்பதை குறித்து பேசுவார்கள். They will talk about miracles. அற்புதங்களை குறித்து பேசுவார்கள். How Jesus did miracles in their lives, the lives of people. ஜனங்களுடைய மக்களுடைய வாழ்க்கையில் எப்படி இயேசு அற்புதங்களை செய்தார் என்பதை குறித்து பேசுவார்கள். But they won't talk about the sin. பாவத்தை குறித்து பேச மாட்டார்கள். They don't talk about the sinful nature. அந்த பாவ சுபாவத்தை குறித்து பேச மாட்டார்கள். So it's a very comfortable thing for people to go and hear such messages. அவ்விதமான செய்திகளை போய் கேட்பது அவர்களுக்கு ரொம்ப ரொம்ப சுலபமானதாக இருக்கிறது. Even in Matthew Gospel 10th chapter, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரத்தில் இயேசு சொன்னார். Matthew Gospel 10:22, and ye shall be hated of all men for my name's sake, but he that endureth to the end shall be saved. என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பாய்க்கப்படுவீர்கள். Jesus went round doing good. இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். But he was hated. ஆனால் அவர் அவ்விதமாக பகைக்கப்பட்டார். நீங்கள் உலகத்தின் பொல்லாப்பை குறித்து பேசலைன்னா பிரச்சனை இல்லை. If we don't talk about their evil, no problem. Even in John 7:7, யோவான் 7வது அதிகாரம் 7வது வசனத்தில் Jesus said about the people who are Pharisees and Sadducees. பரிசேயர் சதுசேயர்களை பற்றி அங்கே பேசுகிறார். உலகம் உங்களை பாய்க்க மாட்டாது. The world cannot hate you, but me it hateth, because I testify of it, but the work thereof are evil. உலகம் உங்களை பாய்க்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பாய்க்கிறது. Why Joseph was hated by his brothers? யோசேப்பையும் அவனுடைய சகோதரரெல்லாம் வெறுத்தார்கள். Because he pointed out their sins. அவருடைய பாவங்களை குறித்து அங்கு அவன் சுட்டி காட்டினான். He talked about their sins to his father. தன்னுடைய தகப்பனிடத்தில் அவருடைய பாவங்களை அவன் குறித்து பேசினான். Dear people, this is the world in which we live. இந்த உலகம் தான் நம்ம வாழுகிற ஒரு உலகம். But even in this, இதிலும் கூட ஆண்டவர் சொல்கிறார், கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள்.
நோ காம்ப்ரமைஸ் வித் sin, பாவத்தோடு அங்கே ஒத்து போகும்படியாக அல்ல, ஆனால் அதன் மத்தியில் அவர்களையும் நீங்கள் நேசியுங்கள். சமாதானமாக இருங்கன்னா என்ன? You love them. Be sympathize with them. அவர்களை குறித்த ஒரு பரிதாப உணர்வை கொண்டவர்களாக நீங்கள் வாழுங்கள். Jesus lived like that. Yes, அப்படி தான் வாழ்ந்தார். He was hated wherever he went. He was truly hated. அங்கே போன இடங்களெல்லாம் அவர் பாய்க்கப்பட்டார். Because the Sadducees and Pharisees and all the scribes were all around him to find fault with him. சதுசேயர், பரிசேயர் என்னும் வேத பிரமாணகர்கள் இவங்க எல்லாம் சுற்றிலும் இருந்து அவரிடத்தில் எப்படியாகிலும் குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும். But dear people, Jesus had a heart of compassion for them. இயேசு அவர்களுக்காக ஒரு மன உருக்கமுள்ள இருதயத்தை கொண்டிருந்தார். In Luke's Gospel 19th chapter, லூக்கா 19வது அதிகாரம் 41வது வசனத்தில், Luke 19:41, and when he was come near, he beheld the city and wept over it. எருசலேமுக்கு அருகில் வரும் பொழுது அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுகிறார். The Son of God was shedding tears and he was weeping. 42nd verse 42ல, saying, if thou hadst known, even thou at least in this thy day, the things which belong unto thy peace, but now they are hid from thine eyes. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயனால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. Dear people, hell is not a fiction. நரகம் என்பது ஒரு கட்டுக்கதை அல்ல. The Lord Jesus Christ spoke about hell much. இயேசு கிறிஸ்து நரகத்தை குறித்து அதிகமாய் பேசினார். We know how horrible it is. அது எவ்வளோ ஒரு பயங்கரம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். Those who are not saved, ரட்சிக்கப்படாதவர்கள் surely end up in hell. நரகத்துக்கு தான் போவார்கள் என்பதை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அதுக்கு முடிவும் இல்லை. there is no end. So it's a horrible thing. ஒரு பயங்கரமான ஒரு காரியம். So when we think of the people, மக்களை நாம் நினைக்கும் பொழுது, those who hear gospel but still not responded in their lives for the gospel, சுவிசேஷத்தை கேட்டும் இன்னும் அதற்கு பதில் அளிக்காமல் அதற்கு பிரதியுத்தரமாக வாழாமல் இருக்கிற மக்களை பார்க்கும் பொழுது, those who don't know the Savior, இரட்சகரை அறியாதிருக்கும் பொழுது, அவர்களை பார்க்கும் பொழுது, when we see them, we must have the heart of Jesus. இயேசுவினுடைய அந்த இருதயம் தான் நமக்கு இருக்க வேண்டும். This is the attitude of Jesus and of a Christian. இதுதான் இயேசு கிறிஸ்துவனுடைய மனநிலையும் ஒரு கிறிஸ்துவனுடைய மனநிலையுமாக இருக்க வேண்டும். Matthew Gospel 9th chapter, மத்தேயு 9வது அதிகாரத்தில் 35th verse, 35வது வசனம், Matthew 9:35, and Jesus went about all the cities and villages, teaching in their synagogues and preaching the gospel of the kingdom and healing every sickness and every disease among the people. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து
ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சுஸ்தமாக்கினார். And 36th verse 36, and when he saw the multitudes, he was moved with compassion on them, because they fainted and were scattered abroad as sheep having no shepherd. திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனது உருகினார். He had a heart of compassion. ஸோ இங்கே சொல்கிறாரு, கூடுமானால மட்டும் நீ எல்லா மனுஷரோட சமாதானமாக இருப்பா. பி பீஸ்ஃபுல் வித் ஆல் மென் இஃப் பாசிபிள். Do we have such a refined nature in us that we could love all men, even though those who hate us? நம்ம வெறுக்கிறவர்களை கூட நம்ம நேசிக்கக்கூடிய அளவில் நம்முடைய இருதயமானது மாற்றப்பட்டதாக இருக்கிறதா? Is it? Or else are we people like other people who hate the people who hate us? அல்லது நம்மளை வெறுக்கிறவர்களை நம்ம வெறுக்கிறவர்களாக காணப்படுகிறோமா? We have to think, is it? நம்ம யோசிக்கணும் இல்லை? Dear people, of course we know God will not save everyone in the world. இந்த உலகத்தில் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் எல்லாரையும் ரட்சிக்க போவதில்லை. The Bible is very clear. வேதம் தெளிவாக சொல்லுகிறது, before the foundation of the world God has chosen His people. உலகம் உண்டாருக்கு முன்பாகவே ஆண்டவர் தம்முடைய மக்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். Not only He has chosen before the foundation of the world, உலகம் உண்டாருக்கு முன்பாகவே அவர்களை தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, He works in them surely. அவருடைய வாழ்க்கையில் தெரிந்து கொண்டது மாத்திரமல்ல, அவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக கிரியை செய்கிறார். has chosen them with a great purpose. ஒரு பெரிய மேலான நோக்கத்துக்காக அவர்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். to be his child, அவருடைய பிள்ளைகளாக ஆகும்படியாக தெரிந்து கொண்டிருக்கிறார். all the promises in the Bible are to his children. வேதத்தில் இருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களும் அவருடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால தான் all promises in Christ is amen. கிறிஸ்துவுக்குள் எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆமேன் என்பதை பார்க்கிறோம். not for the people who are not chosen. தெரிந்தெடுக்கப்படாதவர்களுக்கு இது கொடுக்கப்படுவது இல்லை. of course we know that all are sinned and come short of the glory. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போன வேளையில் God planned to choose some people. சிலரை தேவன் தெரிந்தெடுக்கும்படியாக அவருடைய வாழ்க்கையில் திட்டமிட்டவராக செயல்படுகிறார். His work is in such a wonderful way. It is so marvelous to see the Bible, how He works in His people. அவருடைய ஜனங்களின் மத்தியில் எவ்விதமாக ஆச்சரியமாக கிரியை செய்கிறார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது மிகுந்த ஒரு உன்னதமானதாக இருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாக ரோமன்ஸ் 8:29, ரோமருக்கு நிருபம் 8வது அதிகாரத்தில் அது ஒரு பகுதியாக நாம் பார்க்கிறோம். ஒரு பகுதியாக நாம் பார்ப்பது என்னவென்றால் ரோமன்ஸ் 8:29. or else 30 I will read first. 30வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். moreover whom he did
predestinate them he also called. யாரை முன்குறித்தாரோ அவர்களை தெளிவாக திட்டமாக அழைக்கிறார். அட் a specific time, ஒரு குறிப்பிட்ட காலத்தில் திட்டமாக அழைக்கிறார். ப்ராபப்ளி இஃப் யூ டேக் மீ, என்ன எடுத்துட்டிங்கன்னா, ஐ வாஸ் நாட் நோயிங் அபவுட் ஜீசஸ் அன்டில் காட் கால் மீ. ஆண்டவர் என்னை அழைக்க மட்டுமாக இயேசுவை குறித்து எனக்கு தெரியாது. ஸோ தேர் வாஸ் a specific time in which God called me. அவை தேவன் என்னை ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அழைத்தார். அழைச்சிட்டு என்ன, நீ இனிமேல் நல்லா வாழுப்பான்னு விட்டுட்டாரா? Did Jesus leave me? You hereafter live a righteous life. ஒரு நீதியான வாழ்க்கை வாழு அப்படின்னு விட்டுட்டாரா? இல்லை. He continues to work in me. From the day and time of my calling, என்னை எந்த நாளில் அழைத்தாரோ, எந்த வேளையில் அழைத்தாரோ, அப்போ இருந்து தொடர்ந்து என்னில் கிரியை செய்து கொண்டே வருகிறார். Not a single second was spared that God didn't work in me. ஆண்டவர் என் வாழ்க்கையில் கிரியை செய்யாதபடிக்கு ஒரு செகண்ட் கூட இல்லை, விட்டுடல. Not only in me, in every child of God whom God has chosen. ஆண்டவர் அழைத்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் அவிதமாக கிரியை செய்கிறவராகவே இருக்கிறார். அப்போ என்ன பார்க்குறோம்? And them he also called, and whom he called them he also justified. எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்குகிறார். அப்படின்னா என்னென்னா, ரெண்டு சைடு. ஒன்று பிகாஸ் ஆஃப் த டெத் ஆஃப் கிரைஸ்ட், இயேசுவின் மரணத்தின் மூலமாக their sins are all washed away. அவளுடைய பாவங்கள் எல்லாம் நீக்கப்பட்டுருச்சு. ஸோ they are justified. அவர்கள் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறார்கள். on the other side, இன்னொரு பக்கம், they live a righteous life. ஒரு நீதியுள்ள வாழ்க்கை அவர்கள் வாழுகிறார்கள். Two things are there. ரெண்டுமே இருக்கு. ஒன்று they are justified, நீதிமான்களாக்கப்படுகிறார்கள். இன்னொரு பக்கம் நீதியுள்ள ஒரு வாழ்க்கை அவர்கள் வாழுகிறார்கள். அப்போ தொடர்ந்து அவர்களை கொண்டு கொண்டே போயிட்டு கடைசியில் என்ன பண்ணுறாரு? whom he justified them he also glorified. அப்போ யாரை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார். இப்போ இதில் நடுவில் என்ன காரியம் இருக்குது? வாட் இஸ் தேர் இன் பிட்வீன்? அவர் இதுக்கு நடுவில், நீதிமானாக்கப்படுகிறதுக்கும் மகிமைப்படுத்தப்படுறதுக்கும் நடுவில் அவங்க வாழ்க்கையில் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். இட் கண்டினியூஸ் டு ஒர்க் in their soul. எப்படி கிரியை செய்கிறார்? how he works. people hate us, நம்மளை வெறுக்கிறாங்க. அவங்க மத்தியில் நாம் அவர்களை நேசிக்க வேண்டியதாக இருக்கிறது. we have to love them. இப்படியான ஒரு சூழ்நிலையில் so many problems, difficulties, அநேக பிரச்சனைகள், கஷ்டங்கள், many tribulations, போராட்டங்கள், so many things, diseases, வியாதிகள், want of needs, தேவையினுடைய சூழ்நிலைகள், இதெல்லாம் கடந்து சொல்லப்போனால் நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்குன்னு பைபிள் says. many are the afflictions for the righteous. இப்போ இதுக்கு இடையில் என்ன பண்ணுறார் ஆண்டவர்? பல பாடுகள், பல many difficulties, many disappointments, அநேக ஏமாற்றங்கள், அநேக விதங்களில் கடந்து போகும்படியான பல காரியங்கள். so many things are there. Jesus said, உலகத்தில் உனக்கு உபத்திரம் இருக்குதுப்பா, you have tribulations. இப்போ வேதம் என்ன சொல்லுது? கிறிஸ்தவனான பின்னால் அவனுக்கு உபத்திரவங்கள் அதிகமாக இருக்கும்.
After you become a Christian, you have to face lot of tribulations. Probably you may face inward disappointments. இருதயத்தில் உனக்கு பல ஏமாற்றங்கள் ஏற்படலாம். You will be discouraged. சோர்ந்து போகிற பல காரியங்கள் இருக்கலாம். ஒருவேளை பணம் இருக்கலாம், ஆனால் வியாதி இருக்கலாம். Maybe having money but you have sickness. ஒருவேளை in your family members you may be loved. மற்ற குடும்ப நபர் உன்னை நேசிக்காவதில் இருக்கலாம். Your wife or husband may not be saved. உடைய கணவனோ மனைவியோ ரட்சிக்கப்படாத இருக்கலாம். Your children may not be even saved. பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். So many things, பல காரியங்கள் we don't know. தெரியாது. ஒரு குடும்பத்தில் if both husband and wife are saved, it's good. கணவன் மனைவி ரட்சிக்கப்பட்டிருந்தால் ரொம்ப சந்தோஷம். பட் ஆனால் வேதனை சொல்லுது, உன் மனைவியை அல்லது கணவனை ரட்சிப்பியோ ரட்சிக்க மாட்டியோ அது கூட தெரியாதுன்னே ஆண்டவர் சொல்கிறார். We don't know whether your wife or husband will be saved. We don't know. If they are chosen of the Lord only, they will be saved. அவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருந்தால் மாத்திரம்தான் அவங்க ரட்சிக்கப்படுவார்கள். பட் if they are not saved, or ரட்சிக்கப்படலைன்னா, they will be like thorns in your life. வாழ்க்கையில் அவர்கள் முல்லை போல இருக்கலாம். They will be like thorns, முல்லை போல இருக்கலாம். Just for example, அது ஒரு not only in the family, even other people also, மற்றவர்களும் கூட. So many things are there for us to get ourselves accustomed in such a way that we should love the people who are thorn to us. நமக்கு முள்ளா இருக்கிறவங்களை கூட நம்ம நேசிக்கும்படியான ஒரு சூழ்நிலைக்குள்ள ஆண்டவர் நம்மளை கட்டளை கொடுத்து வைத்திருக்கிறார். அப்போ இது எப்படிங்க சாத்தியக்கூறு? How is it possible? And why is it being allowed in our lives? இது எப்படி சாத்தியமாகும்? ஏன் என் வாழ்க்கையில் விதமான காரியங்கள் எல்லாம் வரணும்? Even probably you may face other problems. மற்றவரிடத்தில் பிரச்சனை. In the place where you work, ஒருவேளை பணி செய்கிற இடத்துல, so many things we live around. நம்ம பல காரியங்களை நம்ம இது பண்ணிகிட்ருக்கிறோம். So many people say, I am chosen of the Lord. நான் ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நபர் என்று நினைக்கிறவர்கள் உண்டு. ஆனால் ஒரே ஒரு அடையாளம், only sign to show in the Bible whether you are saved or not. நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறியா ரட்சிக்கப்படலையான்னு காண்பிக்கிறதுக்கு வேதத்தில் the sign. பல காரியங்களுக்கு தெசலோனிக்கரில் எழுதும் பொழுது பவுல் எழுதுகிறார். உங்களை குறித்து அவர் சொல்கிறார். அவர் பாருங்கள், தெசலோனிக்கருக்கு எழுதும் பொழுது பல காரியங்களை சொல்கிறார். உண்மைதான். when you take Thessalonians, தெசலோனிக்கரில் எழுதும் பொழுது அவங்கள பார்த்து இவர் பேசுகிறார். he saw the people that they were saved. அவங்க அந்த மக்களை பார்த்து அவர் பேசுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, you see 1 Thessalonians 1st chapter 2nd verse, 1 தெசலோனிக்கர் 1வது அதிகாரம் 2வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, Paul and Silvanus and Timotheus unto the church of Thessalonians, which is in God the Father and in the Lord Jesus Christ, grace be unto you, peace. தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் அன்பின் பிரயாசத்தையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் நம்பிக்கையின் பொறுமையையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நாங்கள் இடைவிடாமல் நினைவு கூர்ந்து சொல்கிறார். ரிமெம்பரிங் வித்தவுட் சீசிங் யுவர் ஒர்க் ஆஃப் ஃபெய்த். நீங்கள் அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் செய்கிறீங்கப்பா. லேபர் ஆஃப் லவ், அன்பினுடைய பணிகள். பேஷன்ஸ் ஆஃப் ஹோப், நம்பிக்கையின் பொறுமை.
in our Lord Jesus Christ, in the sight of God. ஆண்டவருக்கு இதெல்லாம் செய்கிறத பார்த்துட்டு நாங்கள் ஒரு கன்க்ளூஷனுக்குள்ளே வரோம். we come to a conclusion. என்ன அதுன்னா, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து. பார்த்தீங்களா, அவர் சொல்கிறாரு, அது ஆங்கிலத்தில் knowing brother and beloved, your election of God. தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று அறிந்து. இப்படி பல காரியங்களை சொல்கிறார். ஆனால் த சைன் இது உண்மையா? பிகாஸ் when God works in the soul, ஒரு ஆத்மாவில் தேவன் கிரியை செய்யும் பொழுது அறகுறையாக நம்ம மாதிரி செய்ய மாட்டார். He won't do half baked. நம்ம ஏதோ ஒரு காரியத்தை செய்கிறோம், பட் his work is so perfect. அவருடைய பணி மிக நேர்த்தியானது. So beautifully he works in the soul of a man. ஒரு மனிதனுடைய ஆத்மாவில் அவ்வளவு அழகாக கிரியை செய்கிறார். What is the ultimate goal of his work in the soul? ஒரு ஆத்மாவில் அவர் இவ்விதமாக பணி செய்யும்படியான பணியினுடைய முக்கியமான முழுமையான நோக்கம் என்னன்னு சொன்னால், ரோமன்ஸ் 8:30, ரோமர் 8வது அதிகாரம் 30வது வசனம். This is the sign of a saved person. ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய அடையாளம்னு சொன்னால் இதுதான் வேதத்தில் சொல்லப்படுகிற ஒரு அடையாளம். எவர்களை முன்குறித்தாரோ, moreover whom he did predestinate, அவர்களை அழைத்து. இது 29. இதெல்லாம் எதுக்காக செஞ்சார்? தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராக இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். What is the ultimate aim of God to save a soul? ஒரு ஆத்துமாவை ரட்சிக்கும்படியாக தேவன் கொண்டதனுடைய நோக்கம் என்பது என்ன? இயேசுவை போல மாற்றும்படி. In order to change him like Jesus. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய், that he might be the firstborn among many brothers, whom he did foreknow, he did predestinate to be conformed to the image of his son. அப்போ ஒரு ரட்சிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்கிற காரியம் மிக உன்னதமானது என்று சொல்லும் பொழுது, when we say that God's work in the soul of a man is so tremendous, this is the ultimate aim. இதுதான் குறிக்கோள். இவங்க தான் பரலோகம் போகிறவங்க. These are all the people who will go to heaven. Because we can't underestimate the word of God. அவருடைய வார்த்தையை நம்ம குறைவாக மதிப்பிட முடியாது. இல்லைங்க, எப்படினாலும் ரட்சிக்கப்பட்ட நம்ம மோட்சம் போயிடுவான். No, I am saying no. Are you growing every day in the likeness of Jesus Christ? இயேசுவின் சாயலில் நீ வளருகிற ஒரு வளர்ச்சி உன்னில் இருக்கிறதா? The humility of Jesus, இயேசுவினுடைய தாழ்மை, the compassion for the people, ஆத்மாக்களுக்காக அந்த ஒரு மன உருக்கம், praying for others, மற்றவர்களுக்கான மன உருக்கம், because Jesus knew that the end of them is so terrible. அவருடைய முடிவு மிக பயங்கரமானது. Dear people, going to the hell is not an easy joke. நரகத்துக்கு போகிறேங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு காரியமாக நம்ம எடுத்துக்கொள்ளவே முடியாது. இஃப் ஐ பிலீவ் திஸ் பைபிள், இந்த வேதத்தை நான் நம்பினேன்னா நான் எப்படி அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியும்? ஹவு குட் ஐ டேக் இட் லைட் ஹார்ட்டட்லி? அப்போ ஆத்துமாக்களுக்காக நான் உண்மையான விதத்தில் அவர்களுக்காக நான் பரிந்து பேசக்கூடிய அந்த ஒரு இருதயம் என்னில் எப்படி வராமல் இருக்க முடியும்? ஹவு குட் ஐ ஹாவ் எ ஹார்ட் இன் விச் ஐ குட் நாட் ப்ளீட் ஃபார் அதர்ஸ்? எப்படி இருக்க முடியும் நான் கேட்குறேன். இல்லைங்க,
So a heart which is really transformed, உண்மையால மாற்றப்பட்ட ஒரு இருதயம், the perfect work of God in the soul of a man, ஒரு மனிதனில் அவனுடைய ஆத்மாவில் தேவன் செய்கிற பரிபூர்ணமான செயல் என்பது இட்ஸ் a glorious thing, ஒரு மகிமைகரமான காரியம். நீ பாவத்திலையும் இருப்ப, நீ ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால you can't go to heaven. You will live in hell sin and you will say that you are saved, I go to the church, so many things. நிறைய கிறிஸ்தவர்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்காங்க. all the Christian, almost all churches, எல்லா சபையிலும் அப்படி தான். ஒரே ஒரு டெஸ்ட்டு, அப்போ நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேனா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு, if I want to know whether I am saved, there's only one test. Do I grow in the likeness of Jesus? இயேசுவின் சாயலில் நான் வளர்ந்துட்டு இருக்கேனாப்பா? ஏன்னா வேதம் தான் சொல்லுது, யார் அவரை முன்குறித்தாரோ இந்த நோக்கத்துக்கு தான் அவர் செஞ்சேங்கிறார். அதான் அப்படி சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு, எவர்களை முன்குறித்தாரோ அழைக்கிறாரோ நீதிமானாக்கிறார் பரிசாக. அந்த பரிசுத்தம் என்பது நம்முடைய வாழ்க்கையில், சாங்க்டிஃபிகேஷனுங்கிறது என்னென்னா, நான் ரொம்ப பரிசுத்தமாகிறேன்றதில்லை, நாட் தட் ஐ எம் பிகமிங் மோர் ஹோலி, I am becoming more like Jesus. That is sanctification. இயேசுவை போல நான் அதிகமாய் மாறிக்கொண்டு வருகிறேன் என்பதுதான் ரட்சிப்பு. I am becoming like Jesus, இயேசுவை போல. ஏன்னா the work of the Spirit of God in the soul of a man, ஒரு மனிதனுடைய ஆத்மாவில் ஆண்டவர் செய்கிற செயல் இஸ் glorious. ஏன்னா He's a great God, அவர் மிகப்பெரிய ஒரு தேவன். I have a great, I look to a God who is so great. மிகப்பெரிய ஒரு தேவனை நான் நோக்கி பார்க்கிறேன். His work is so perfect. அவருடைய பணி மிக பரிபூர்ணமானது. Living with God Himself, தேவனோடு கூட வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு அவர் இங்கேயே உருவாக்குகிறார். He prepares them. அதனால தான் ரட்சிக்கப்படுவ சில பேர் தான் நான் சீஷர்களை கேட்டாங்க. That is, will there be only few? Yes. அப்படி தான் சொல்லிட்டார். இடுக்கமான வாசல் வழியா, humbling ourselves, தாழ்மையான சிந்தை, living for God. நான் தேவனுக்கு இதெல்லாம் நம்மக்கிட்ட இல்லை. we are completely strange to all these qualities. இந்த தன்மைகளுக்கு நம்ம முற்றிலுமே அந்நியர். அப்போ எப்படி எனக்குள்ளே இது வர முடியும்? how could this come? because the God who is perfect, பரிபூர்ணமான அந்த தேவன் through His Spirit, தம்முடைய ஆவியின் மூலமாக கிரியை செய்கிறார். இவர் நமக்கு பாடுகளை அனுமதிக்கிறார். He allows tribulations. ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை கொடுத்து உனக்கு எதிராக உருவாக்க, how many promises, வேதத்தில் எத்தனை வாக்குத்தத்தங்கள். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா, கர்த்தரை தேடுதலுக்கு ஒரு நன்மை குறைபடாது. The lions may lack, but those who seek, I am with you, நான் நோடு கூட இருக்கிறேன். மரண இருளின் பள்ளத்தை பொல்லாப்புக்கு, ஏன்னா தேவரீர் என்னோட கூட, you are with me, O God, I will not fear. How thousands of promises. So for a child of God, the great treasure of promises, அந்த வாக்கு தத்துவங்களுடைய பொக்கிஷ சாலையை திறந்துட்டா எவ்வளோ காரியம். how many promises, எத்தனை வாக்கு, அளவிடப்பட முடியாதவை. இது எல்லாம் யாருக்குன்னா, இட்ஸ் ஆல் ஃபார் ஹிஸ் சில்ட்ரன், அவருடைய பிள்ளைகளுக்கு. ஏன்னா யோந்தேம் அவர்களை அவர் சொந்தமாக்கி கொண்டிருக்கிறார், அவர்களை தம்முடைய கரங்களில் வரைந்திருக்கிறார். He has drawn on his form. So what a great security, என்ன ஒரு பாதுகாப்பு, what a great joy it is, என்ன ஒரு சந்தோஷம். In spite of all things that we face, சந்திக்கிறது எல்லாத்தின் மத்தியிலையும் அந்த joy of being found in Him is amazing. அவருக்குள்ளாக இருக்கிறோம் என்ற அந்த கண்டுபிடிக்கிற அந்த சந்தோஷம் ஆச்சரியமானது. இதுதான் வேதம் சொல்லுகிற ஒரு அளவு.
திஸ் இஸ் த பிப்ளிக்கல் ஸ்டாண்டர்ட். யார் அழைக்கிறாரோ அவங்கள இயேசுவை போல மாற்றக்கூடிய, அப்படின்னா அவருடைய சுபாவங்கள், மன்னிக்கிற சுபாவம், கசப்பான இருதயம், மன்னிக்காதது, வெறுப்பு, சண்டை, சச்சரவு, கோபம், பெருமை, பொறாமை, ஆல் ஆங்கர், ஜெலசி, லவ்விங் த வேர்ல்டு, உலகத்தை நேசிக்கிறது, இந்த மாதிரி எல்லா காரியங்களையும் வச்சுக்கிட்டு நான் இயேசுவை போல இருக்கேன்னு எப்படி சொல்ல முடியுங்களா? கேன் ஐ சே தட் ஐ எம் லிவிங் லைக் ஜீசஸ்? இல்லைங்க. ஸோ என்னை ஆண்டவர் தெரிந்தெடுத்திருப்பார். ஆனால் என்னை அப்படித்தான், அந்த நோக்கத்துக்கு தான் என்னை தெரிந்தெடுத்துக்க. He has chosen me for that purpose. So I should by grace, by the grace, கர்த்தருடைய கிருபையினால் நான் அப்படி மாறணுன்ற வாஞ்சை இருக்கணும். We should have a desire. That is sanctification. Growing in the likeness of Jesus is sanctification. இயேசுவை போல மாறுகிறது தான் பரிசுத்தமாக்கப்படுது. என்ன ஒரு அருமையான வாழ்க்கை பாருங்கள். ஆகவே அப்படி இருக்கும்போது நமக்கு குடும்பனால மட்டும் யாரும் சமாதானமாக போகிறது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இட்ஸ் நாட் எ பிக் ப்ராப்ளம். வாட் எ பியூட்டிஃபுல் காட் இஸ், ஒண்டர்ஃபுல் காட். இல்லை அற்புதமான தேவன் இல்லைங்களா? ஜெபிப்போம். Father, we bless thy name. பிதாவே, உம்முடைய நாமத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இயேசுவை போல நான் மாறுவதே பரிசுத்தமாகுதல். Growing like Jesus is sanctification. Spirit of God, you alone can speak to your soul. நீர் மாத்திரமே ஒரு ஆத்துமானிடத்தில் பேச முடியும். You alone can teach us soul. நீர் மாத்திரமே ஒரு ஆத்மாவுக்கு போதிக்க முடியும். ஆவியானவரே பேசு. எவ்வளோ வாக்குத்தத்தம், how many promises in the Bible for a child of God to hold on. பற்றி கொள்ளும்படியாக ஒரு தேவ பிள்ளைக்கு எத்தனை வாக்குத்தத்தங்கள். It's all for his children, அவருடைய பிள்ளைகளுக்கு. Lord, let us really be transformed every day. எங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் மாற்றப்படட்டும். துன்பங்கள், பாடுகள் எங்களை உருவாக்கட்டும். All tribulations and difficulties should shape us. எங்களை உருவாக்க வேண்டும். ஆவியானவரே நீர் பேசும். Spirit of God, speak to us. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். I hope the Lord is blessing you through this preaching of God's word, and we are glad to inform you that you could contact me over my mobile phone and WhatsApp number 98427-67184 and my email ID davidilongo100@gmail.com, davidilongo100@gmail.com. Thank you very much. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நீங்கள் தொடர்ந்து இந்த தேவ செய்திகள் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட்டு வருகிறீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். எங்களுடைய ஞாயிறு ஆராதனை காலை 10:30 மணிக்கு இந்திய நேரப்படி, மாலை 6:30, ஒவ்வொரு புதன்கிழமை மாலை 6:30 மணிக்கு வேத ஆராய்ச்சி கூட்டம் உண்டு. இந்த கூட்டங்களில் நீங்கள் ஆன்லைனில் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். மேலும் உங்களுடைய ஆவிக்குரிய பாரங்களை நீங்கள் தயவுசெய்து எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம். இன்னுமாக உங்களுக்கு ஆவிக்குரிய ஆலோசனை அல்லது இந்த சத்தியத்தை குறித்த தெளிவோ அல்லது விளக்கமோ தேவையானாலும் கூட என்னோடு கூட நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய வாட்ஸ்அப் எண், இன்னுமாக மொபைல் எண் 9842767184 9842767184. இன்னுமாக நீங்கள் இமெயிலில் தொடர்பு கொள்ள வேண்டுமானால் என்னுடைய இமெயில் ஐடி davidilongo100@gmail.com, davidELANGO100@gmail.com. நன்றி.